பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுமானுடைய பரிபூரணமான ஆசை இதை பார்க்கின்ற கேட்கின்ற அனைவருடைய வாழ்க்கையிலும் நல்ல ஒரு திருப்பத்தையும் நல்ல மாற்றத்தையும் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வை அமைத்து தரும். ஒவ்வொரு நேரமும் காலமும் நம் வாழ்வை புரட்டி போடுகின்றன. அதாவது நேற்று இருந்தது இன்று இல்லை, நேற்றைய பிரச்சனை இன்னைக்கு இல்லை, நாளைக்கு என்ன பிரச்சனை வரும்னு தெரியாது. இருந்தாலும் கூட ஒரு நம்பிக்கை தானே வாழ்க்கை. அந்த ஒவ்வொரு காலகட்டம்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது நவ கிரகங்கள் நம்மை நகர்த்தி கொண்டு தான் இருக்கின்றன. ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு சிறப்பு தான். அதாவது இப்போ கண்ணன் சொல்கிறார் மார்கழி அதாவது இந்த மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் அவர் கண்ணனே சொல்கிறார். அதே நேரத்தில் ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் அம்மனுக்குரிய மாதமாகத்தான் நான் கொண்டாடுகின்றோம். அப்படித்தான் நம்முடைய பெரியவங்க வகுத்து தந்திருக்காங்க. சோழி பிரசன்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆவணி மாதத்தை கதிரவனுக்குரிய மாதமாக சூரியன் சிம்மத்தில் நுழைகின்ற சிம்மத்தில் இருக்கின்ற அற்புதமான ஒரு காலகட்டம். காரணம், சூரியன் ஒருவனை நடுநாயகம், நவகிரகங்களும் அவனை சுற்றி தான் நகர்ந்து வருகின்றன. அந்த வகையில் என்னை பொறுத்தவரை சூரியன் சிம்மத்திலே வலுப்பெறும்போது குறிப்பாக ஆவணி மாதத்தில் எந்த காரியம் செய்தாலும் நவகிரகங்கள் இதனுடைய பாதிப்பு காக்கின்ற ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் இருக்கு. குறிப்பாக விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரகத்தினுடைய பயிற்சி மட்டுமல்ல, ஒரு கிரகத்தினுடைய நிலைப்பாடு மட்டுமல்ல, நவ கிரகங்களுடைய பாதிப்பில் இருந்து உங்களை காக்கின்ற ஒரு கவசமே இந்த ஆவணி மாதம் தான். அந்த நீண்ட தூர பயணம் போடும்போது கொஞ்சம் இளைப்பாடுற மாதிரி இந்த மாதம் இழந்ததை திரும்ப பெறுவதற்கான ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். அது மட்டும் கிடையாது. இந்த மாதத்தினுடைய இன்னொரு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, சிரவண நட்சத்திரமாகிய திருவோணம் பௌர்ணமியினுடைய இணைகின்ற மாதமும் இதுவே. அதனால தான் இதை சிரவண மாதம் என்று கூட சொல்வார்கள். அப்படி சிறப்பு மிக்க இந்த ஆவணி மாதம் விருச்சிக ராசிக்கு எவ்வாறு இருக்கும், விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் விசக நாலு அனுஷன் கேட்டு என்பதை இப்போ பார்க்கலாம். விருச்சிக ராசி ஆன்மீக சகோதர சகோதரி நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய, நம்பிக்கை தரக்கூடிய, இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு அற்புத மாதமாகத்தான் இந்த மாதம் அமைகின்றது ஆவணி மாதம். விருச்சிக ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, நவ கிரகங்களும் உங்களை கைவிட்டாலும் கூட இந்த நாளாகிய இந்த மாதமாகிய உங்களை கைவிட போவதில்லை. காரணம் என்னன்னா, சூரியன் பலம் பெற்று இருக்கின்றார். அதே நேரத்தில் சூரியனோட களத்திரக்காரன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் துணை இருப்பதனால எதிர்ப்புகள் எல்லாம் விலகி போய்விடும். உறவினர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரை பகமை பாராட்டியவர்களும் கசப்பான உணர்வோடு இருந்தவர்கள் கூட அந்த கசப்பு நீங்கி நிம்மதியாக உங்களை நெருங்கி வருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பமும் இந்த மாதத்தில் அமையும். அதே நேரத்தில் வழக்குகளை பொறுத்த வரைக்கும் சாதகமானது அமையும். குறிப்பாக சொல்லப்போனால் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைப்பதோடு வியாபாரத்தை விருத்தி செய்வதற்கான பொருளாதாரத்தில் இருந்து வந்த தடை நீங்கி நிம்மதி கிடைக்கும். அதில் மேல் பூனையாக இருந்த தொழிலாகட்டும் வாழ்க்கையாகட்டும் ஒரு தெளிவான முடிவோடு நடக்கின்ற ஒரு திடத்தையும் புதன் உங்களுக்கு அருள்வார். எந்த பிரச்சனை வந்தாலும் கையாளும் தைரியத்தையும் சூரியன் உங்களுக்கு இந்த மாதத்திலே அமைத்து தருவார். தொழில் வணிகத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், புதிய சந்தர்ப்பம் அமைப்பும், அது சம்பந்தமாக வெளிநாடு வெளிமாநிலம் சென்று இருக்கின்ற ஒரு நல்ல சூழ்நிலை அமையும். ஒரு காரியம் அது அடையலன்னா கடுமையான போராட்டத்தை சந்தித்தீர்கள். இனி கவலைப்பட வேண்டாம். எந்த பிரச்சனை வந்தாலும் இறுதி வெற்றி விருச்சிக ராசிக்குத்தான் அமையும். குறிப்பாக சொல்ல போனால் சுபகாரிய முயற்சிகள் நடைபெறும். சுபகாரியம் நடைபெறுவதற்காக இருந்த தடைகள் அத்தனையும் படிப்படியாக குறையும். நீண்ட நாள் வருத்திய நோய் நீங்கி நிம்மதி பெறுகிற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா, உத்தியோகத்தில் அரசு துறையில் வேலை வரக்கூடிய ஆண் பெண் இருவாளரும் விருச்சிக ராசி இருப்பவர்களுக்கெல்லாம் உத்தியோகத்தில் உயர்வும் பதவி உயர்வோடு கூடிய ஒரு இடமாற்றமும் கிடைக்கும். அதிலிருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். அதே நேரத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமைந்தாலும் கூட அதை தடுப்பதற்கு நமக்கு மறைமுக எதிரிகள் இருப்பார்கள். அந்த மறைமுக எதிரிகளை இனம் கொண்டு கொள்வதற்கான சூழ்நிலையை சூரியன் உங்களுக்கு அமைத்து தருவார். பேசும் பொழுதும் சரி, செயலையும் சரி, கவனமாக இருங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இந்த மாதத்தில் இருப்பீர்களானால் தேவையற்ற வம்பு வழக்குகள் இல்லாமல் பார்த்து கொள்ளலாம். நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகளும் சாதமாக திரும்பும். அது மட்டும் கிடையாதுங்க. ராசியில் சனி வக்ரம் அடைந்திருப்பதும் பாக்கியஸ்தானத்தில் ஆத்மகாரகன் சூரியன் இருப்பதும் சில மன அச்ச நிலையை உண்டாக்கலாம். கவலைப்படாதீங்க. காரணம் நான் சொன்னேன் அல்லவா, களத்திரக்காரகன் சுக்கிரன் சிறப்பாக இந்த மாதத்தில் ஆவணி மாதத்தில் இருப்பதனால எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அதே நேரம் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கும். உடல் நலனும்
திருப்திகரமாக இருக்கும். மருத்துவ செலவு படிப்படியாக குறையும். வக்ரகதியில் சனி பகவான் சஞ்சரிப்பதனால வீண் செலவுகளில் பணம் விரயமானாலும் கூட அதை சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள். ஆன்மீகம் சார்ந்த இடங்களுக்கு செய்வதோ குலதெய்வ வழிபாடு செய்வதோ சிறப்பு தான். அந்த வகையில் பார்க்கும்போது கடின உழைப்பாக இருந்தாலும் கூட உழைப்புக்கேற்ற பலனை தருகின்ற ஒரு மாதம் இந்த ஆவணி மாதமாக அமையும். கிரகங்களை பொறுத்த வரைக்கும் சுப பலம் பெற்று சஞ்சரிப்பதனால மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மனதை சிதறவிடாமல் பார்த்துக் கொள்வதே இந்த மாதத்தின் சிறப்பு.